ஆந்திரா கொள்ளையர்கள் இருவரை தமிழ்நாடு போலீசார் தட்டி தூக்கி இருக்கின்றனர். வங்கி வாசலிலிருந்து பின்தொடர்ந்து கைவரிசை காட்டியவர்களை அவர்கள் ஏரியாவுக்கே சென்று கைது செய்யப்பட்டது எப்படி? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தைலாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி. 56 வயதான இவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். தான் சம்பாதித்து சிறுக சேமித்த பணத்தில் சொந்தமாக நிலம் வாங்குவதற்கு பெரியசாமி முடிவு செய்துள்ளார். இதற்காக கடந்த 6ஆம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கனரா வங்கி கிளைக்கு சென்றுள்ளார். அங்கு தனது சேமிப்பு கணக்கில் இருந்து 7,50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். தைலாக்குளத்தில் உள்ள வீட்டிற்கு சென்றதும் அங்கு பைக்கை நிறுத்தியுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து 2 பைக்குகளில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பெரியசாமியை தாக்கிவிட்டு அவரிடம் இருந்து 7,50,000 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு தப்பி ஓடியுள்ளது. இது குறித்த புகாரின் பேரில் குற்றப்பிரிவு போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். அதில் கொத்தனாரை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டது ஆந்திராவைச் சேர்ந்த கும்பல் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து விருதுநகர் காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி ராஜா மேற்பார்வையில் தனிப்படை போலீசார் கொள்ளையர்களை தேடி ஆந்திராவுக்கு விரைந்தனர். தீவிர விசாரணைக்கு பின்னர் நெல்லூர் மாவட்டம் போகுல மண்டலத்தைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் சித்தூர் மாவட்டம் நகரியைச் சேர்ந்த இளைஞர் வெங்கடேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் அழைத்து வந்த போலீசார் அவர்களிடம் இருந்து 7,50,000 ரூபாயை மீட்டனர். இதையடுத்து ஆந்திர கொள்ளையர்கள் இருவரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள எஞ்சிய 2 கொள்ளையர்களையும் பிடிக்க தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர்.